வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. உங்களை எல்லாரையும் இந்த புது சேனல்ல சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இந்த பதிவுகள் மூலமாக, ஜோதிட பதிவுகள் மூலமாக ஒவ்வொரு மாதத்திலையும் ஒவ்வொரு கிரகங்கள் செய்யக்கூடிய சில கோச்சார நிலவரப்படி பலன்களை பார்க்க போறோம். அதுல இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்க போறது ஆவணி மாத பலன்கள். ஆவணி மாதத்துல எந்த மாதிரியான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்க போகுது. ஏன்னா மாத பலன்கள்னு சொல்லும் போது அதிலையும் தமிழ் மாத பலன்கள் சூரியனின் பெயர்ச்சியை மையமாக கொண்டுதான் நம்ம கணிக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த ஆவணி மாதத்துல சூரியனாகப்பட்டவர் நம்ம சிம்ம ராசிக்கு, அவருடைய சொந்த வீடான சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் 17ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம். இந்த 17 ஆகஸ்ட்ல இருந்து 16 19ஆம் மாதம், அதாவது செப்டம்பர் வரைக்கும் இந்த பயிற்சி இருக்கும். சூரியனாகப்பட்டவர் அந்த சிம்ம ராசியில பயிற்சியாகி இருப்பார். இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மிதுன ராசியில குருவும் சுக்கிரனும், அடுத்து கடக ராசியில புதன் பகவான், அடுத்து சிம்ம ராசியில சூரியன் கேது, கன்னி ராசியில செவ்வாய் பகவான், கும்ப ராசியில ராகு பகவான், அடுத்து மீன ராசியில சனி வக்ரமாக இருக்கிறார். இந்த ஆவணி மாதத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்களின் பயிற்சிகள் 2 கிரகங்கள் மட்டும்தான் பயிற்சி ஆகுது. சுக்கிரனாகப்பட்டவர் 21ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் அந்த மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். அடுத்து புதனாகப்பட்டவர் 31ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் அந்த கடக ராசியிலிருந்து சூரியனோடு இணைகிறார், சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். அடுத்து இந்த மாதத்திலேயே, ஆவணி மாதத்திலேயே இந்த 2 கிரகங்களும், மாத கிரகங்களான சுக்கிரனும் புதனும் 2 தடவை பயிற்சி ஆகிறதுனால அடுத்து 15ஆம் தேதி செப்டம்பர் மாதம் புதனும் சுக்கிரனாகப்பட்டவர் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும், புதனாகப்பட்டவர் சிம்ம ராசியிலிருந்து தன்னுடைய ஆட்சி வீடான உச்ச வீடான அந்த கன்னி ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். இதுதான் இந்த ஆவணி மாதத்தில் கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள். இந்த ஆவணி மாதத்துல முக்கியமான சிறப்பு தினங்கள் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக நம்ம 27ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் அந்த விநாயக சதுர்த்தின்னு சொல்லக்கூடிய அந்த விநாயக பெருமானை வணங்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு சதுர்த்தின்றது வருது. இந்த சதுர்த்தி தினத்துல எல்லாரும் தங்களுடைய தேவைகளை, அதாவது என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைவேறாம இருக்குதோ அதை ஒரு பிரார்த்தனையாக வைத்து, ஒரு ஆத்மார்த்தமான பிரார்த்தனையை வைக்கும் போது இந்த ஆவணி மாதம் ஒரு மிக சிறப்பு மிகுந்த மாதமாக தான் இருக்க போகுது. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை பற்றி பார்க்கலாம். சிம்ம ராசி அன்பர்கள், சிம்மம்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது ஒரு சிங்கம் தான். சிங்கம் எப்படி கர்ஜிக்குமோ, ஒரு ஒரு ஆணவத்தோட இருக்கக்கூடிய ஒரு விலங்குதான் அந்த சிங்கம். ஆனால் இந்த சிம்ம ராசி என்பர்கள் எந்த ஆணவமுமே இல்லாம இருப்பாங்க, ரொம்ப எளிமையா இருப்பாங்க. ஆனா எல்லாரையும் அந்த மேலாண்மை பண்ணக்கூடிய அந்த திறமை, ஒரு எல்லாரையும் கட்டுக்குள்ள வச்சுக்கக்கூடிய ஒரு திறமையும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கும். சிம்ம ராசி என்பர்கள் கடந்த 1.5 வருடங்களாக 3 வருடத்திற்கு மேலாக சில தேவையில்லாத ஒரு உறவுகள்னால சில பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. மேக்சிமம் விவாகரத்து தான், எதுல இருக்கோ இல்லையோ விவாகரத்து வழக்குகள் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு தான் நிறைய இருக்கும். இந்த சிம்ம ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல எவ்வளவோ அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, தன் கூட இருக்கிறவங்களுக்கு நிறைய அட்வைஸ் மேல அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா அவர்கள்லாம் இவர்களை ஒரு உதாசீனப்படுத்திட்டு தன்னுடைய வாழ்க்கையில எப்படி வாழணுமோ அதை வாழ்ந்திருப்பாங்க. அதனால நிறைய பாதிக்கப்பட்டவர்களும் இந்த சிம்ம ராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. இந்த சிம்ம ராசி என்பர்கள் ஒரு குடும்பமாக, அதாவது எப்படி ஒரு குருவி கூடு கட்டும் போது சின்ன சின்ன விஷயங்களை, சின்ன சின்ன ஒரு இதெல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த கூடை கட்டுமோ, அதே மாதிரிதான் இந்த சிம்மராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல எல்லாருமா சேர்ந்து இருக்கிறதுக்கு சின்ன சின்ன விஷயங்களை நீங்க செஞ்சிருப்பீங்க. ஆனா கடைசி அந்த கூடாகப்பட்டது கீழே உடைஞ்சு விழுந்த கதை தான் உங்களுடைய வாழ்க்கையே சிதறி போயிடுச்சு. இதுல மிகப்பெரிய பாதிக்கப்பட்டது நீங்க மட்டும்தான், இந்த சிம்மராசி என்பர்கள் மட்டும்தான், வேற யாருமே பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த சிம்மராசி என்பர்களின் கூடாகப்பட்டது மிக பெரிய அளவுக்கு சேதம் அடைந்த ஒரு நிலையில தான் இருக்கிறீங்க. அந்த கூட்டை மீண்டும் சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நினைத்தா முடியாதது எதுவுமே கிடையாது. சிம்மராசி என்பர்கள் நீங்க மனசு வைக்கல, இன்னும் நம்ம சேரணும், நம்மளுடைய குடும்பத்தை நல்ல விதமான நம்ம பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு மனசை நீங்க
இன்னும் வைக்கல? ஏன் வைக்கல? ஒரு வெறுமை, தேவையில்லாத அவமானங்களை நீங்க அதிகமா சந்திச்சிட்டீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் தேவையில்லாத பேச்சுக்கள், என்னென்ன பேச்செல்லாம் வாங்கக்கூடாதோ அது எல்லாமே வாங்கிட்டீங்க. இல்ல தொழில் ரீதியாக உங்களுக்கு கடன்கள், ஒருத்தர்கிட்ட வாங்கின கடன் பாத்தீங்கன்னா உங்களால திரும்பி செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை, அந்த கடன்னால அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு உங்களுடைய குடும்பமே பிரிந்த நிலைமைக்கு ஆளாகி இருப்பாங்க. எவ்வளவோ வாழ்ந்து சாதித்த இந்த சிம்மராசி என்பர்கள் இப்ப வாழ்றதுக்கே பயப்படக்கூடிய ஒரு நபர்களாக மாறிட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த சிம்மராசி என்பர்கள் அந்த மனதுன்றது வெறுமையை மிக பெரிய அளவுக்கு சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு. இது எல்லாமே இந்த ஆவணி மாதத்துல இருந்து மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ராசியில அந்த கேது இருக்கிறதுனால சில குழப்பமான ஒரு சூழ்நிலைகள், நான் அதான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு மனசுல விருப்பம் இல்லை. அந்த விருப்பம் இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் நல்ல வழியில கொண்டு வர முடியும். அந்த விருப்பம் இல்லாத ஒரு காரணத்தினால மிகப்பெரிய அளவுக்கு தோல்வியை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அதனால உங்களுடைய ஆத்மார்த்தமான ஒரு பிரார்த்தனையை வைத்துட்டு அந்த விஷயங்களை நீங்க தொடங்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தொடங்கும். பிசினஸ் ரீதியாக நிறைய விஷயங்கள் இந்த சிம்மராசி என்பர்கள் இழந்திருப்பீங்க. நிறைய சிம்மராசி என்பர்கள் ஒரு தொழில் ஜாம்பவான்களாக தான் இருந்திருப்பாங்க. ஒரு 100 ரூபாய் கொடுத்தா அது எப்படி 10,000 ரூபாயா மாத்தணும் அப்படின்ற ஒரு திறமை இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பர்கள் இப்ப பாத்தீங்கன்னா மைனஸ்ல போகுது. மைனஸ்ல போனா பிரச்சனை இல்லை, அதையும் தாண்டி எங்கேயோ போயிட்டு இருக்குது. அதுல பாதாளத்திற்கு என்னுடைய தொழிலாகப்பட்டது போயிட்டு இருக்குது. என்னால இனிமே தொழில் செய்ய முடியுமா அப்படின்னே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த மாதத்துல இருந்து சில மாற்றங்கள் வரப்போகுது. ஏன்னா உங்களுடைய 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குருவும் சுக்கிரனும் உங்களுக்கு மிக பெரிய ஒரு பலத்த ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கு தான் காத்துட்டு இருக்கிறாரு. அந்த மாற்றங்கள் ஒரு நல்ல மாற்றங்களாக இருக்க போகுது, தொழில் ரீதியான மாற்றங்களாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு இடமாற்றம் செஞ்சுக்கோங்க. இந்த ஆவணி மாதத்துல இந்த சிம்மராசி என்பர்கள் ஒரு இடமாற்றம் செஞ்சுக்கோங்க. நான் நிறைய பதிவுல சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறேன். என்னுடைய பதிவை பாத்தீங்கன்னா நிறைய பேர் இடமாற்றம் செய்யறதுனால நிறைய மாற்றங்களை சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் அதை செய்யாமலேயே இருக்கிறீங்க. எங்களால இடமாற்றம் செய்ய முடியாது, நாங்க சொந்த வீட்டுல இருக்கோம், அங்க சொந்த வீடே ஏலத்துக்கு போகக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கும், ஆனாலும் அந்த சொந்த வீட்டுலதான் நாங்க இருப்போம் அப்படின்னு ஒரு தன்மானத்தோட வாழ்ந்து வாழ்ந்து பழகிட்டீங்க. அந்த தன்மானத்தை இழக்கிறதுக்கும் உங்களால முடியல. அந்த அளவுக்கு சிம்மராசி என்பவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க. இதுல இருந்து நீங்க வெளியில வரணும் அப்படின்னா கண்டிப்பான ஒரு இடமாற்றம் தேவை. அது வெளியூரா இருக்கலாம், வெளிநாடா இருக்கலாம், இல்ல உங்களுடைய சொந்த ஊர்லயே வேற இடத்துக்கு போறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு இடமாற்றங்களை செஞ்சிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆவணி மாதத்துல இருந்து வரப்போகுது. உங்களுடைய 2ஆம் இடத்துல அந்த புதன் உச்சம் பெற போறார் இனி வரக்கூடிய காலங்கள்ல. அந்த உச்சம் பெறும்போது நீங்க செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நுணுக்கமாக செய்ய போறீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு முன்னாடி எல்லாம் ரொம்ப அசால்ட்டா சில விஷயங்கள்ல ஏமாந்தீங்களோ அந்த ஏமாற்றங்கள் இல்லாத அளவிற்கு ரொம்ப நுணுக்கத்தோடு சில விஷயங்களை செய்து அதை சாதிக்கக்கூடிய ஒரு தருணத்தை இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த கோச்சார கிரகங்கள் மிக வலுவாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கு. 8ஆம் இடத்துலயும் அந்த சனி பகவான் வக்கரமாக இருக்கிறதுனால இது நாள் வரைக்கும் வேலையில இருந்த குழப்பங்கள்லாம் தீர்ந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றங்கள் இந்த காலகட்டம் வரப்போகுது இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய ஜாதகத்துல சுய ஜாதகத்துல தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய லைஃப்ல இந்த மாதிரியே நான் மேல சொன்ன சில விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தாராளமா பதிவு பண்ணுங்க. அது எனக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை, அதாவது உங்களுக்கு உண்டான தேவைகள் என்ன இருக்கு, அதற்கு நம்ம எப்படி தீர்வு காண்பது அப்படின்னு நம்ம ஆராய்ந்து அந்த கோச்சார ரீதிப்படி எந்த இடத்துல நீங்க எதை செய்யணும்ன்றத இனி வரக்கூடிய பதிவுகள்ல நம்ம அதை ஆராய்ந்து போடுறதுக்கு வசதியா இருக்கும். அதனால நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.